கற்றாழை ஜெல் சருமத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கிறது என்று நாம் அனைவரும் அறிந்ததே. கற்றாழை ஜெல் சருமம் மற்றும் முடியை ஈரப்பதமாக வைப்பதற்கு பயன்படுகிறது. அதன் தனித்துவமான கலவை இறந்த சரும செல்களை அழித்து முகப்பரு தழும்புகள், வெயில், கருவளையம் மற்றும் காயங்கள் போன்ற பல தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உதவுகிறது. இதில் விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவினால் முகம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும். பல தோல் பராமரிப்பு பொருட்களுக்கு கற்றாழை ஜெல் தான் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால்தான் பலர் கற்றாழை ஜெல்லை மேக்கப் ரிமூவராக பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் கற்றாழை ஜெல்லை நேரடியாக முகத்தில் தடவினால் சிலருக்கு சில பிரச்சனை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது சிலருக்கு கற்றாழை ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அவர்கள் கற்றாழை ஜெல்லை முகத்தில் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. மீறினால் சிவப்பு தடிப்புகள், வீக்கம், முகப்பருக்கள், அரிப்பு, சொறி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஒருவேளை நீங்கள் முகத்தில் கற்றாழை ஜெல்லை தடவி இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் உடனே அதை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் ஒவ்வாமையால் சில சமயம் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் என கூறுகின்றனர். அது மட்டுமின்றி கற்றாழை ஜெல் சிலருக்கு சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். குறிப்பாக உணர்திறன் வாய்ந்த சருமம் உள்ளவர்கள் இந்த கற்றாழை ஜெல்லை பயன்படுத்திய பிறகு சருமத்தில் எரிச்சல் உணர்வு ஏற்பட்டால் உடனே அதை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள். இல்லையெனில் சருமத்தில் எரிச்சல், அரிப்பு, சிவத்தல் போன்றவற்றை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர். கற்றாழை ஜெல் குளிர்ச்சியான விளைவை கொண்டவை. ஆனால் அது எப்படி முகத்தை வறட்சியாக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்திருக்கீங்களா? அதாவது நீங்கள் கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவி அதை நீண்ட நேரம் அப்படியே வைத்தால் அது உங்கள் முகத்தில் இருக்கும் இயற்கையான ஈரப்பதத்தை அகற்றிவிடுவதோடு இது சருமத்தை இறுக்கமாக மாற்றும். இதனால்தான் கற்றாழை ஜெல்லை நீண்ட நேரம் முகத்தில் வைப்பது நல்லது அல்ல என்று சொல்கின்றனர். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு உணர்திறன் அல்லது வறண்ட சருமம் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். இது கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை.